பிள்ளையார் சிலை வாங்கும் பொழுது எடுத்து செல்ல வேண்டிய பொருட்கள் என்ன? பிள்ளையாருக்கு மனை ஒன்று எடுத்துக்கோங்க. மனைக்கு மேலே வைக்க வேண்டிய வாழை இலை. சிலர் வாழை இலைக்கு பதிலாக துணி வைப்பாங்க, அதுவும் பரவாயில்ல. சிலருக்கு தட்டு வைக்கிற வழக்கம் இருந்தால் தட்டும் வைத்து கொள்ளலாம். பூஜைக்குன்னு தனியாக தட்டு வச்சுட்ருப்பீங்க இல்லையா, அந்த தட்டை பயன்படுத்திக்கலாம். அதோட மஞ்சள் குங்குமம் ஒரு சின்ன பேப்பரில் மடித்து எடுத்துக்கோங்க. அர்ச்சதை, மஞ்சளும் அரிசியும் கலந்த அர்ச்சதையும் எடுத்துக்கோங்க. பூக்கள், துளசி இலை, அருகம்பில், எருக்கம்பூ, வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம். முதல்ல காசு கொடுத்துருங்க. அடுத்தது உங்கள் மனையை ரெடி பண்ணிக்கோங்க. மனையில் வாழை இலையை விரிச்சுக்கோங்க. வலது கையால் பிள்ளையாரை வாங்கி அந்த வாழை இலை மேலே வைங்க. பல கைகள் தொட்டு வர்றதுனால நீங்கள் மேலே மஞ்சள் தூவி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. கள்ளி மண்ணால் செஞ்சதுனால அபிஷேகம் செய்ய முடியாது இல்லையா, அதனால் மஞ்சள் தூவி எடுத்துக்கோங்க. பல கைகள் தொட்டு வர்றது செய்கிறவங்க தீட்டா அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அவங்க எந்த மனக்கவலையோடு தொட்டிருப்பாங்க அல்லது எந்த மனக்கவலையோடு அந்த சிலையை செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது. மீண்டும் அவரோட உயிர் புத்துணர்ச்சியோடு நம்ம கையில் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம மஞ்சள் தூவி, அர்ச்சதை தூவி, மேலே மலர்கள் வச்சு வீட்டுக்கு மரியாதையாக அழைச்சிட்டு வர்றது ரொம்பவே நல்லது.